ஓம் நம சிவாய. அன்புள்ள சிவபக்தர்களே, நான் சிவன் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் உண்மையையே சொல்ல வந்தேன். இன்று நீ கேட்கும் விஷயம் சிறியதல்ல. ஒருவன் பிறரின் மனைவியை அபகரிக்க நினைப்பது அது தருமமா அதர்மமா? அதனால் அவனுக்கு என்ன பாதிப்பு? அவன் குடும்பத்துக்கு என்ன பாதிப்பு? அந்த பெண்ணுக்கும் அவள் குழந்தைகளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் என்ன பாதிப்பு? இதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். முதலில் புரிந்துகொள், இது காதல் அல்ல, ஆசை. பிறரின் மனைவியை எனக்கு வேண்டும் என்று நினைப்பது அது காதல் அல்ல, அது காம ஆசை, பொறாமை, மன கட்டுப்பாடு இல்லாமை. காதல் என்றால் மரியாதை இருக்கும், ஆசை என்றால் அபகரிப்பு இருக்கும். ஆசை வளர்ந்தால் மனசாட்சி சிதறும். இது தர்மமா அதர்மமா? இதற்கு ஒரே பதில், இது அதர்மம். ஏன்? பிறரின் வாழ்க்கை அமைதியை குலைக்கும், திருமண உறவின் நம்பிக்கையை உடைக்கும், பொய், துரோகம், ஏமாற்றுதல் ஆகியவற்றை வளர்க்கும், குழந்தைகளின் மனதை புண்படுத்தும், சமூகத்தில் நெறியை அழிக்கும். தர்மம் என்றால் யாருக்கும் துன்பம் தராத செயல். அதர்மம் என்றால் சுய இன்பத்துக்காக பிறர் வாழ்வை உடைப்பது. பக்தர்களே, இந்த அதர்ம எண்ணம் ஒருமுறை மனத்தில் வேர்விட்டால் படிப்படியாக நஞ்சாக மாறும். மன பாதிப்பு, எப்போதும் பயம், யாராவது பார்த்து விடுவார்களா? குற்ற உணர்ச்சி, நான் தவறு செய்கிறேனா? மன அழுத்தம், தூக்கமின்மை, கோபம், பதட்டம், சிந்தனை கெடுதல், குடும்பம், வேலை, வாழ்க்கை மீது கவனம் குறைதல். குணபாதிப்பு, பொய் சொல்லும் பழக்கம், நடிப்பு, இரட்டை வாழ்க்கை, மதிப்புகள் சரிதான் என நினைக்கும் தவறான நியாயப்படுத்துதல், பிறரை பொருளாக பார்க்கும் மனநிலை. வாழ்க்கை பாதிப்பு, பெயர் கெடுதல், மரியாதை சரிதல், வேலை வியாபாரத்தில் கவனம் குறைந்து நஷ்டம், சட்ட பிரச்சனைகள் அல்லது சமூக குழப்பங்கள். தனிமை, நம்பிக்கை இழந்ததால் வாழ்க்கை வெறுமையாகுதல். ஒருவன் இப்படி போனால் அவன் வீட்டில் முதலில் அழுவது அவனுடைய மனைவிதான். அவள் மனத்தில் நம்பிக்கை உடையும். வீட்டில் அமைதி போய் சந்தேகம், சண்டை, கண்ணீர், அவமானம் வரும். மனைவியின் மனம் சிதறும், குடும்ப மரியாதை குலையும், வீட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும், பெற்றோர் உறவினர்கள் இடையே வெறுப்பு, பிரிவு உருவாகும். அவன் நிலைப்பான், இது என் தனிப்பட்ட விஷயம். ஆனால் உண்மை என்ன? ஒரு குடும்பத்தை உடைக்கும் விஷயம் தனிப்பட்டதல்ல. ஒரு பெண் யார் மனைவியாயிருந்தாலும் அவள் முதலில் மனிதன். அவளை அபகரிக்க நினைப்பதே அவளை மனிதனாக மதிக்காத செயல். அந்த பெண்ணுக்கு வரும் பாதிப்புகள் மனக்குழப்பம், பயம், அழுத்தம், அவமானம், குற்ற உணர்ச்சி, கணவன் வீட்டில் நம்பிக்கை சிதைவு, சமூகத்தில் பெயர் கெடுதல், பாதுகாப்பு இழப்பு, மன அமைதி இழப்பு. சில நேரங்களில் அவளுக்கு சம்மதம் இருந்தாலும் கூட முடிவில் அவள்தான் அதிகமாக சிதறுவாள். ஏனெனில் தவறான உறவு எப்போதும் பாதுகாப்பு தராது, அது பயமே தரும். குழந்தைகள் இருந்தால் என்ன ஆகும்? இங்கதான் மிகப்பெரிய பாவம் வெளிப்படுகிறது. குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வு முறியும். வீட்டின் அமைதி போனால் மனம் குழம்பும். படிப்பில் பின்னடைவு, கோபம், பயம், துக்கம் அதிகரிக்கும். எதிர்கால உறவுகள் மீது நம்பிக்கை குறையும். ஒரு குழந்தையின் மனத்தில் ஏற்படும் காயம் பல நேரம் வாழ்நாள் முழுக்க தொடரும். ஒரு கண நேர ஆசைக்காக ஒரு குழந்தையின் உலகத்தை உடைக்காதே. நான் சிவன், நான் கருணை மிகுந்தவன். ஆனால் கருணை என்றால் தவறுக்கு அனுமதி அல்ல. நீ விபூதி பூசினாலும், ஜபம் செய்தாலும், கோவிலுக்கு போனாலும் உன் மனத்தில் துரோகம் இருந்தால் அது உண்மையான பக்தியாகாது. பக்தி என்றால் சுத்தமான மனம், நேர்மை, ஒழுக்கம், பிறருக்கு தீங்கு செய்யாத அறம். இந்த செயல் அதர்மம் என்பதால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதர்மத்தை நீ மறுத்தால் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த ஒரே தவறு பல பாவங்களை உருமாக்கும். காம ஆசை, துரோகம், பொய், பிறரின் உரிமை மீறல், குடும்ப அமைதியை குலைத்தல், குழந்தையின் மனதை காயப்படுத்தல், இதெல்லாம் சேர்ந்து கர்ம வலையாக மாறும். பக்தர்களே, நரகம் என்றால் இறந்த பிறகு மட்டுமல்ல, அதர்மம் செய்தவனுக்கு இந்த வாழ்க்கையிலேயே நரகம் தொடங்கும். உள்ளே பயம்,
மனசாட்சி எரிச்சல், நம்பிக்கை இழப்பு, குடும்ப சிதைவு, அவமானம், உறவுகள் உடைதல். வேதங்கள், தர்ம நூல்கள், புராணங்கள் அனைத்தும் ஒரு கருத்தை சொல்கின்றன. பிறருக்கு துன்பம் கொடுத்தவன் தன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிப்பான். அதுதான் கர்மத்தின் நியதி. இந்த எண்ணம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு தண்டனை பேசவில்லை, மீட்பு வழி பேசுகிறேன். 1. உடனே எல்லை வை. தனியாக பேசுவது, சந்திப்பது, ரகசிய தொடர்புகள், இதை நிறுத்து. சும்மா பேசுகிறேன் என்று மனதை ஏமாற்றாதே. அந்த சும்மாதான் மெதுவாக நெருப்பாக மாறும். 2. உன் மனத்தை திருப்பி வை. குடும்பம், வேலை, இலக்கு, தெய்வ பக்தி, இதில் கவனம் வை. தனிமையில் தவறான நினைவுகள் வரும், அதனால் நல்ல பழக்கங்களை சேர்த்து வை. 3. ஒழுக்கத்தை பழகு. அதிக நேரம் தவறான உள்ளடக்கம் அல்லது பழக்கங்கள் இருந்தால் அவற்றை விடு. உடற்பயிற்சி, ஒழுங்கான தூக்கம், நல்ல உணவு மனக்கட்டுப்பாட்டை பலப்படுத்தும். 4. உன் மனைவியை மதித்து நட. உன் வீட்டில் அன்பும் மரியாதையும் திரும்ப வர வேண்டும். உன் மனைவியை மனதால் காப்பாற்று. உன் குழந்தைக்கு நல்ல தந்தையாகு. 5. மனசாட்சியிடம் மன்னிப்பு கேளு. நான் தவறான வழியில் போனேன், இனி போக மாட்டேன். இந்த முடிவுதான் முதன்மையான புனிதம். 6. தெய்வத்தை காரணம் காட்டாதே, தெய்வத்தை வழியாக்கு. சிலர் சொல்வார்கள், இது விதி. இல்லை, இது சோதனை. சோதனையில் தர்மத்தை தேர்ந்தெடு. அன்புள்ள பக்தர்களே, பிறரின் மனைவியை அபகரிக்க நினைப்பவன் பிறர் வீட்டை மட்டும் உடைக்க மாட்டான், தன் வீட்டையும் உடைப்பான். ஒரு கண நேர ஆசை ஒரு வாழ்நாள் கண்ணீராக மாறக்கூடாது. ஒரு துரோகத்தின் சுகம் பலரின் உயிரை சிதைக்கக்கூடாது. தர்மத்தை காப்பதுதான் உண்மையான பக்தி. மனத்தை வெல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஓம் நம சிவாய. உன் உள்ளத்தில் தெளிவு பிறக்கட்டும். உன் வாழ்க்கையில் ஒழுக்கம் நிலைக்கட்டும். உன் குடும்பத்தில் அமைதி பெருகட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.